ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி தட்டைப்பயிறு போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். தட்டைப்பயிரை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 150 அளவு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், இதையெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்ததுனால நான் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். இளம் தேங்காய் இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கலந்து விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.